ரவிக்கு தான் அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. ரவி இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே ரொம்ப கோவத்தோட வராங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, உங்கள் அண்ணன் தான் வந்து நீத்துக்கிட்ட ஏதோ பேசிட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க நீத்துவை போயிட்டு பார்க்கவும் செய்கிறாங்க எங்கள் ரவியும். அப்போ நீத்து சொன்ன விஷயமும் உங்கள் அண்ணன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு ரவி, உங்கள் அண்ணனை வச்சு இந்த அளவுக்கு பண்ணிட்டீங்களே அப்படின்னு கோவத்தோட தான் இங்கே நீத்து பேசவும் செஞ்சுருக்காங்க. அந்த கோவத்தில் தான் ரவி வீட்டுக்கே வந்து முத்தோடைய சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கவும் செய்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே முத்துவை தான் திட்டுறாங்க. இவன் தான் பெரிய ரவுடியாச்சே, இவன் இஷ்டத்துக்கு தானே என்ன வேணாலும் செய்வான், மற்றவங்களை பற்றி கவலை இவனுக்கு எங்கே இருக்கு, ஏண்டா முத்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணாது, ரவிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா, அவன் பிரச்சனையை அவன் பார்த்துக்க போகிறான், நீ எதுக்கு தேவையில்லாமல் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தலையிட்டு இந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சு வச்சிட்ருக்க, இப்போ என்ன நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு அங்கே மனோஜ் சொல்லும்போது, ஏண்டா ஒரு ரவுடி சத்தெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட போய் காட்டுவியான், பாவம் என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு இப்படி போய் அடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவை திட்டுறாங்க. இதுக்கிடையில் நீத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படி இப்படின்னு போகும்போது தான் வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு போலீஸே வந்துடுறாங்க. போலீஸ் வந்த பிறகு முத்துவை கூட்டிகிட்டு போகவும் செய்ய ரவி கோவத்தில் நிற்க, என்ன ரவி நீங்கள் உங்கள் அண்ணன் இதெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா, கோவத்தில் நீத்துவை போய் திட்டி இருந்திருக்கலாம், நானும் அவரும் நீத்துவை கூப்பிட்டு பேசியும் அவர் அந்த நீத்து சரியாகலை, அதனால அவர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பேசியிருக்காரு, அவ்வளவுதான், அவர் போன விஷயம் கூட எனக்கு தெரியும் ரவி, ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, அண்ணி போதும் அண்ணி, இந்த விஷயத்தில் என்னால் இனி பொறுமையாக இருக்க முடியாது, முத்து பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே நிற்காதீங்க, அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி போட்டு அடிக்க சொல்லியிருக்கான், அதுவும் இங்கே ரெஸ்டாரண்ட்டை தீ வச்சு கொளுத்திருக்கான், எப்படி அண்ணி இதெல்லாம் யோசிக்க முடியுது, எனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை இழுத்து வச்சுருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வரவே மாட்டேன்னு விடாப்படியாக நிற்கிறாங்க. மீனா ரொம்ப கலக்கத்தோட வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போகிறாங்க. மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அவர் இந்த தப்பை செஞ்சுருக்க மாட்டார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அவர் மேலே தப்பு இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன்னு எங்கள் மீனா கிளம்புறாங்க. அப்போ அங்கே நிற்கிற விஜயா சொல்கிறாங்க, ஆமாங்க இவளுக்கு இதே வேலை தான், எப்போ தப்பு பண்ணாலும் என் புருஷன் தப்பு பண்ணலைன்னு அவன் பின்னாடியே சுற்றுறதான் இவளுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்ல, இது நாள் வரைக்கும் எந்த தப்புக்காவது அவர் உள்ளே போயிருந்திருக்காரா, மற்றவங்க செய்கிற தப்புக்கு வேணால் அவர் பழி ஏற்றுக்கிட்டு உள்ளே போயிருக்காரே தவிர இது நாள் வரைக்கும் அவர் எந்த தப்பையும் பண்ணதில்லைன்னு மனோஜை பார்த்து முறைச்சி பார்த்தபடி மீனா சொல்லிட்டு வேகமாக வீட்டை விட்டு விருட்டன் கிளம்பி வெளியே போகிறாங்க. இங்கே ரவி தலையில் அடித்தது போல் ரொம்ப கோவத்தோட இங்கே கீழே உட்காரவும் செய்கிறாங்க. ரவி இப்போ நீ எதுக்குடா ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்ருக்காங்க. ரவி எதுவுமே பேசாமல் அமைதியாகவே உட்காந்துருக்காங்க. பாவம் என்ன தப்பு பண்ணா நீத்து, தப்பு தான், என்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது தான், ரொம்ப பெரிய தப்பு தான், ஆனால் அதுக்காக நீத்துவை அடிக்கலாமா, ஒரு பொண்ணோட காலை கையை உடைச்சி இப்படி ரொம்ப கஷ்டப்படுத்துறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, முத்து இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என் லைஃப்பில் மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டான் அப்படின்னு கோவத்தில் ரூமை போய் கதவையும் சாத்திக்கிறாங்க. மீனா எங்கள் ஸ்டேஷனுக்கு போய் கெஞ்சுறாங்க, சார் என் ஹஸ்பண்ட் எந்த தப்பு பண்ணலை சார், அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவுக்காக எங்கள் மீனா ரொம்ப கெஞ்சிட்ருக்காங்க. இங்கே பாருமா, சம்மந்தப்பட்ட பொண்ணை இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான், இந்த சுச்சுவேஷனில் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே முத்து வந்து உள்ளே இருக்க மீனா போய் நின்று பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் இங்கே சைன் பண்ணுறதுக்காக டிராஃபிக் போலீஸான அருண் உள்ளே வரும்போது, சார் என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு இங்கே அருண் கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க, இவன் எப்போதும் ரவுடிசம் பண்ணுறவன் தானே, இவன் பண்ணாலும் பண்ணியிருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி தான் அருண் நினச்சிட்டு வெளியே போய் நிற்க, மீனா அழுதுகிட்டே வெளியே வந்து நிற்கிறாங்க. என்னங்க நானும் விஷயத்தை கேள்விப்பட்டேன், அட்லீஸ்ட் ஒரு கோவம்னா இந்த மாதிரியா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு அவரை பற்றி தெரியுமா, தெரிஞ்சா பேசுங்க, அவரை பற்றி எனக்கு தான் தெரியும், நிச்சயமாக அவர் இதை செஞ்சுருக்கவே மாட்டார், அவர் இதை செய்யலைன்னு என்னால் நிரூபிக்க முடியும் அப்படின்னு மீனா அங்கேருந்து கிளம்பி கோவமாக போகிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு போன இங்கே ஸ்ருதியும் வந்துட்டு தன்னுடைய அம்மா அப்பா இவங்க 2 பேர்கிட்டையும் கேட்குறாங்க, என்ன டாடி பண்ணி வச்சுருக்கீங்க, நீத்துடைய ஹோட்டலில் உங்களை யார் இந்த மாதிரி தீ வச்சு கொளுத்த சொன்னது, அதுவும் நீத்துவை போய் ஆட்களை வச்சு அடிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒன்றே சுதா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஸ்ருதி, நீ இப்படி கோச்சிட்டு ரவிக்காக இங்கே வந்து உட்காந்துருக்காது எங்களால் ஒரு அம்மா அப்பாவை பார்த்துட்ருக்க முடியலை, உன் லைஃப்பில் என்ன கொலைப்படி வேணாலும் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தோடு அந்த நீத்தை இருப்பான், அதனால் நாங்கள் அமைதியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சுதாவும் சொல்கிறாங்க. இந்த மவளே நீ கொஞ்சம் அமைதியாக இரு, எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னா அங்கே வாசுதேவனு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான்
தான் மீனா எங்கள் ஸ்ருதியை பார்க்குறதுக்கு வராங்க. ஸ்ருதி நடந்த விஷயம் தெரியுமான்னு சொல்லி கேட்க, இப்போ தான் அம்மாவும் அப்பாவும் சொல்லிட்டு இருந்தாங்க, நானும் அவங்கள கடுமையாக திட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஏன் என் விஷயத்தில் இப்படி தலையிட்டு இந்த மாதிரியான பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இந்த நீத்து ஆள் வச்சு அடிக்க வச்சு இப்போ அவங்க ரெஸ்டாரண்ட்டை கொளுத்த வச்சு எல்லாத்தையும் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க. நீத்து இப்போ எப்படி இருக்கான்னு கூட தெரியல. இதனால் ரவிக்கும் எனக்கும் இருக்க இந்த கோவம் இன்னும் அதிகமாக தான் போகுமே தவிர அது ஒரு நாளும் குறையாது. என் லைஃப்பில் இடைஞ்சல் பண்ணணும்னே தான் இவங்க ஏதாவது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்போது ஆள் வச்சு அடித்ததில்ல உங்கள் அப்பாவா? இது எல்லாத்துக்கும் காரணம் என் ஹஸ்பண்டு முத்துன்னு சொல்லி அந்த நீத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது என் ஹஸ்பண்ட் இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்கன்னு சொன்னபோது அதை கேட்ட ஸ்ருதி ரொம்ப கோவப்படுறாங்க. என்ன மீனா சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஸ்ருதி அப்படின்னு சொல்லும்போது, வாங்க உடனே ஸ்டேஷன் கிளம்பலான்னு சொல்ல, எங்கே மாலை கிளம்புறேன்னு சொல்லும்போது, தப்பு பண்ணது நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறது முத்துவா? எதுக்கு முத்து இந்த தண்டனை அனுபவிக்கணும்? தப்பு செஞ்சது நீங்கள் தானே, அப்போ நீங்கள் தான் இதுக்கான தண்டனையும் வாங்கிக்கணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடுறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே இருக்க போலீஸ்கிட்ட, சார் இந்த தப்பு எல்லாத்தையும் பண்ணது என்னுடைய மம்மி டாடி தான் சார், இவர் கிடையாதுன்னு சொல்ல, எப்படிம்மா சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த நீத்து மேலே ரொம்ப கோவம், அவங்க தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, இந்த விஷயம் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே வாசுதேவன் சுதாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைக்கிறாங்க. இந்த விஷயம் ரவிக்குமே தெரியுது. ரவி இதை தெரிஞ்சுக்கிட்டு நேராக ஸ்டேஷனுக்கே ஓடி வராங்க. அந்த சமயத்தில் முத்து வந்துட்டு வெளியே வராங்க. மீனாவும் முத்து போய் கட்டிப்பிடிக்க, இனி எந்த பிரச்சனையும் இல்லைங்கன்னு சொல்ல, ஆனால் அடிப்பட்ட அந்த பொண்ணு இருந்தாலும் இந்த அளவுக்கு கோவத்தோட ஒருத்தவங்க வன்மத்தோட நடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் பேசிக்கிட்டு இருக்கேன். சாரிடா முத்து அப்படின்னு சொல்லும்போது, டேய் விடுடா அப்படின்னு இங்கே முத்து வந்துட்டு கொஞ்சம் கோவமாக இங்கே ரவி கிட்ட காட்டிட்டு வெளியே வந்து நிற்க, டேய் நீ தான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு நினச்சிட்டேன்னு சொல்ல, என்னை என்றைக்குமே தப்பாக தானே எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏ ரவி நான் தான் அவ்வளோ தூரம் சொன்னல, அவர் மேல் கொஞ்சமாவது நீங்கள் நம்பிக்கை வச்சு பேசியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இங்கே கோவத்தோடு நிற்கிற முத்துவை போய் கட்டி பிடிச்சி ரவி அழுகவும் செய்கிறாங்க. முத்து அழுததும் உடனே ரவி அழுததும் தாங்கிக்க முடியாத முத்து, டேய் உன் லைஃப் நல்லா இருக்கணும்னு தாண்டா அந்த பொண்ணை பார்த்து பேசலான்னு போனேன், ஆனால் அடித்தது யாருன்னே தெரியாமல் அந்த பொண்ணை தெரியாமல் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுன்னு சொல்ல, உடனே அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரவி, உன் மேலே இருக்க கோவ கரையில், ஆனால் அந்த ஸ்ருதி அந்த நீத்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கலனாலும் ஆனால் அந்த நீத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க தயாராக இருக்குது. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா செஞ்ச தப்புக்காக நான் வேணா அவகிட்ட மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்ல, ரவி எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, முத்து ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இந்த ஹோட்டலை தீ வச்சு கொளுத்துனது வேணா எங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், ஆனால் அந்த நீத்து அடித்தது என் அம்மா அப்பா கிடையாது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, அந்த நீத்து வீட்டுக்கு தான் எங்கள் அப்பா அனுப்பின ஆட்களும் போயிருக்காங்க, ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த நீத்தும் அடிப்பட்டு கிடந்ததை தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, கேட்ட முத்துவுக்கும் ரவிக்கும் மீனாவுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, அந்த நீத்தும் அட்மிட் ஆகிருக்க ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம பார்த்தா ஏதாவது தெரியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஆல்ரெடி அது வந்து இங்கே சீதா ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் தான் அந்த நீத்துவும் இங்கே அட்மிட் ஆகிருக்கவும் செய்கிறாங்க. நீத்துவுக்கு கை கட்டு கால் கட்டு எல்லாமே போட்டிருக்கேன். வெளியே நிற்கிறேன். எங்கள் சீதா ஃபோன் கால் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இங்கே முத்து மீனா அப்புறம் ஸ்ருதி ரவி எல்லாமே வரதை பார்த்ததும், அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே நீத்துன்ற பேரில் யாராவது அட்மிட் ஆகிருக்காங்களா சீதான்னு இங்கே ஸ்ருதி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இப்போ எப்படி இருக்காங்க, நம்ம போய் அவங்க மீட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்க, இல்லை இப்போது மீட் பண்ண முடியாதேன்னு சொல்லும்போது, ஏன் சீதா என்னாச்சு, ரொம்ப பெரிய அடியா அப்படின்னு சொல்லி கேட்க, அக்கா அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே அடிப்படலை அப்படின்னு சொல்ல, என்ன சீதா சொல்கிறேன் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாக்கா, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அடிப்பட்ட மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க, அவ்வளவுதான், ஆனால் அவங்களுக்கு ரொம்ப அடியெல்லாம் எதுவுமே கிடையாதுக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் உனக்கு யார் இதை சொன்னான்னு சொல்லி கேட்க, இங்கே ஒரு சிஸ்டருக்கு நான் அவங்களுடைய ஃபேமிலி இஷ்யூஸ்க்கு நான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண இல்லையா, அவங்க தான் அந்த பேஷண்ட்டை கவனிச்சிட்ருக்காங்க போல், அவங்க தான் என்கிட்ட வந்து இதை சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லும்போது, என்ன சீதா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாக்கா அந்த சிஸ்டர் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அதுவும் இல்லாமல் இங்கே இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்கள கூட நம்ம சத்யாவுக்கு பொண்ணு கேட்கலாம், கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு சொன்னால அந்த பொண்ணு தான் என்கிட்ட வந்து சொன்னான், 2 பேர் தான் அவங்கள பார்த்துட்ருக்காங்க, பட் ஆனால் அவங்களுக்கு எந்த அடி காயம் எதுவுமே இல்லை, ஆனால் பாதி இடங்களில் கட்டு போட்டு ஏதோ ட்ராமாவுக்காக வந்து அட்மிட் ஆகிருக்க மாதிரி தான் இருக்குது, பணத்தை அதிகமாக இங்கே டாக்டர்கிட்ட செலவழிச்சிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே ரவி ஸ்ருதினி எல்லாருமே அதிர்ந்து போகிறாங்க. அப்போது அடி எதுவும் படலையான்னு சொல்லி கேட்க, இல்லவே இல்லை அப்படின்னு இங்கே சீதா கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு 4 பேருமே
ரூம்குள்ளே என்றாங்க. உள்ளே படுத்திருக்க நீத்து எங்கள் வழியால் துடிக்கிற மாதிரி அழுக. இப்போ என்ன ஸ்ருதி செய்ய போகிறீங்க? இப்போ திரும்ப ஆட்களை கூட்டிகிட்டு வந்து என்னை அடிக்க வைக்க போகிறீங்களா? உங்கள் ஹஸ்பண்டை நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னதா? ஆனால் அதுக்காக என்னுடைய லைஃபையே இப்படி காலி பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்க. இனிமேல் இந்த காலோட இருக்கு இன்னைக்கு யார் ஸ்ருதி கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களால் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியுமா? ரவியை வந்து நீங்கள் எனக்கு விட்டு கொடுக்க முடியுமா? என் லைஃப்பை பற்றி கொஞ்சமாவது யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எதுக்கு ரவியை உனக்கு விட்டு கொடுக்கணும்? நீ போடுற ட்ராமாவுக்கு எல்லாம் நானும் இங்கே பின்னாடியே ஓடிட்டு வந்துட்டுருக்கேன்மா. நீ போடுற ட்ராமாவை இதோட முடிச்சு காட்டுறேன்னு சொல்கிறாங்க. அந்த 2 சிஸ்டரையும் வர சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே கட்டி எல்லாத்தையுமே பிடிச்சி இழுத்தா தான் தெரியுது காயம் எதுவுமே இல்லை. இதையெல்லாம் இங்கே முத்துவும் மீனாவும் வீடியோவை எடுக்கவும் செய்ய நேராக ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுக்கவும் செய்கிறாங்க. அந்த நீத்துவை தரன்னு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இழுத்து கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. அங்கே போனால், சார் என்னமோ அடிபட்டிருக்கு, இனிமேல் இந்த பொண்ணு லைஃப் என்ன ஆகுமோ அப்படின்னு அந்த பொண்ணை விட அதிகமாக நீங்கள் தானே கவலைப்பட்டீங்க. இப்போ இதுக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சு நடக்குதா என்ன? ஹாஸ்பிட்டலில் பணம் கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பணத்தை கொடுத்து இந்த மாதிரி அடிக்க சொல்லியிருக்காங்களா என்ன? சார், உங்களை விட பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரையும் தெரியும். எங்கள் அம்மா அப்பா பண்ணது தப்பு தான், அதுக்கான தண்டனை வேணால் நீங்கள் கொடுங்க. நான் ஒரு பொண்ணை அடித்து இந்த மாதிரி படுக்க வச்சுட்டாங்கன்ற மாதிரியான கம்ப்ளைண்ட் எதையும் அம்மா அப்பா மேலே நீங்கள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. செஞ்ச பாவத்துக்கான தண்டனை ஏதோ ஒரு உருவத்தில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அப்பா உருவத்தில் உன்னுடைய ஹோட்டலுக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அதை நான் அப்படி தான் எடுத்துப்பேனே தவிர உனக்காக நான் இறக்கப்படணுன்ற அவசியம் கொஞ்சம் கூட இல்லை. ஏன்னா என்னுடைய லைஃப்பை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எனக்கும் ரவிக்கும் பிரச்சனை வரணும்னு தானே நீ இந்த அளவுக்கு போன. நீ இந்த அளவுக்கு போகும்போது நான் அதை பற்றி கூட யோசிக்கலைன்னா என்ன அர்த்தமாக இருக்கும்? இங்கே பார், ரவி என்னுடைய ஹஸ்பண்ட் தான். நீ இந்த ஜென்மத்தில் மன்னிப்பே கேட்கலனாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போகிறதே கிடையாது. ஏன்னா நீ எப்படிப்பட்ட கேவலமான ஒரு திணி இப்போ இந்த விஷயத்துலேருந்தே தெரிஞ்சு போச்சு. அடிப்படவே இல்லைனாலும் அடிப்பட்டதாக சொல்லி உண்மையில இறக்கத்தை காட்டி இது மூலமாக எனக்கும் ரவிக்கும் பிரச்சனை வரவழைச்சு ரவியை மொத்தமாகவே உன் பக்கம் சாய்க்கலான்னு நினச்சல. அவனுடைய அந்த சிம்பத்தியை வாங்கணும்னு நினச்சல. அது லைஃப்பில் இனி உனக்கு எப்போதுமே கிடைக்காது. உன்ன மாதிரி ஒரு ட்ராமா போடுறவளை எப்படி ரவிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ரவி ஆல்ரெடி மேரேஜ் ஆனவன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி கேவலமான புத்தி உனக்கு இருக்குன்னா அப்போ உன்னை வளர்த்தவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு ஸ்ருதி திட்ட. ஏய், எங்கள் அம்மாவை பற்றி ஏதாவது பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க லேடி கான்ஸ்டபிள் பலான்னு ஒரு அறையை விடவும் செய்கிறாங்க. பலான்னு ஒரு அறைய அந்த நீத்து கணத்தில் எங்கள் போலீஸ் கான்ஸ்டபிள் விட அந்த நீத்து அடி வாங்கிட்டு நிற்க, அப்புறம் அந்த நீத்துவை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிட்டு போடவும் செய்கிறாங்க. அடி வாங்கின மாதிரி நடிக்கவ செய்கிறேன், இனி நிஜமாகவே அடி வாங்குவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும் செய்கிறாங்க. சாரி சார், நாங்கள் சரியாக விசாரிக்க தான் எங்கள் தப்பு அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் சார், ஆனால் ஒரு பொண்ணு அடிபட்டுடுச்சு, ஒரு பொண்ணு ஒரு பையன் மேலே தப்பான பழியை போடுறான்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம், என்ன உண்மை இருக்குது, முதல்ல அதை கண்டுபிடிங்க. ஒரு பொண்ணு என்ன ஒரு பழியை தூக்கி போட்டாலும் உடனே நம்பிடாதீங்க. இதனால சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு நீங்களும் அதை தினம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு போலீஸ்க்கே வந்துட்டு எங்கள் முத்துவும் வந்து மீனாவும் வந்து விஷயத்த சொல்ல இங்கே அவருமே புரிஞ்சுக்க செய்கிறாரு. முத்து, மீனா, ஸ்ருதி, ரவி 4 பேருமே வெளியே வந்தாலும் திரும்ப ரவி முத்துக்கிட்டையும் மீனாகிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க தான் செய்கிறாங்க. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லும்போது, எங்கே ஸ்ருதி, எங்கே கிளம்புறீங்கன்னு எங்கள் மீனா கேட்குறாங்க. இந்த பிரச்சனை இன்னும் சரியாகலையே, எங்கள் அம்மா அப்பா பண்ண தப்பு இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதனாலையும் எனக்கும் ரவிக்கும் கூட திரும்ப பிரச்சனை வரலாம். அந்த நீத்துக்கிட்ட சொன்ன மாதிரி நான் ரவி கூட சந்தோஷமாக வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த நீத்தும் இப்போ வரைக்கும் எனக்கும் ரவிக்கும் பிரச்சனையை பெருசுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கிட்டே தானே இருக்கான். இவனும் அதை நம்பி தானே இப்போயும் ஏமாந்து போய் என்கிட்ட வந்து இங்கே கோவத்தையும் காட்டினான். அந்த நீத்துவை ஏன் இப்படி பண்ணிங்கன்னு எங்கள் அம்மா அப்பா பண்ணதுக்கு திரும்பவும் எங்கள் மேலே கோவத்தை காட்டினான். அதனால் என்னால் இந்த விஷயத்தில் சீக்கிரமாக மனசு மாற முடியாது. எங்கள் அம்மா அப்பாவை வெளியே எடுக்கிற வரைக்குமாவது நானாவது அவங்களுக்காக போய் அங்கே நின்றுதாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க என் மம்மி டாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ருதி அங்கேருந்து கிளம்பி போக ரவி பார்த்துட்டே நிற்கிறாங்க. ரவி, ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்க இந்த குணத்தை மாற்றுங்க, அதுதான் சரியாக இருக்கும்னு எங்கள் மீனா சொல்கிறாங்க. இந்த நீத்து உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது. பார்த்தீங்கல்ல, உங்களுக்கும் ஸ்ருதிக்கும் இருக்க பிரச்சனையை பெருசுப்படுத்தணும்னு அடிப்படவே இல்லைனாலும் அடிப்பட்டதாக ஒரு ட்ராமாவை ஏற்படுத்தி இவ்வளோ பெரிய பழியை தூக்கி இன்னொருத்தவங்க மேலே போட்டுட்டு ஈஸியாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்ல, ரவி தான் செஞ்ச தப்பையும் உணர்ந்து இங்கே ஸ்ருதிகிட்ட மனசளவில் மன்னிப்பு கேட்டு நிற்கவும் செய்கிறாங்க. செஞ்ச தப்புக்கான தண்டனையை அங்கே சுதா, வாசுதேவன் கூடவே இந்த நீத்துவும் சேர்ந்து அனுபவிக்க தான் செய்கிறாங்க.